11/2/2025 வரை சிரமத்தை தருவார்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பா ஒருத்தர் வந்திருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, வேலைக்கு இன்னொருத்தவங்க பார்ட்னர்ஷிப்பா வந்திருப்பாங்க. அப்ப பார்ட்னர்ஷிப்பா வந்தவங்க ரொம்ப கரெக்டா இருந்து அவங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை நல்லா நகர்த்திட்டு போவாங்க. திடீர்னு அந்த வக்ர காலத்துல பார்ட்னர்ஷிப்பை விலகிட்டு போயிடுவாங்க. அப்ப புதிய பார்ட்னர் வரதுக்குள்ள பாடா போடும். அந்த வக்ரகாலம் என்பது அவ்வளவு சிறப்பை தராது. என்னடா இப்படி நல்லாதான் வந்துட்டு இருந்தோம், டக்குன்னு இப்படி பிரேக் ஆயிடுச்சு, டக்குன்னு வேலையை விட்டு போயிட்டாங்க, டக்குன்னு நம்மள வேலையை, அது இவர்களுக்கு வேலை எழுப்பீடு வராது, ஆனா இவர்களுக்கு சப்போர்ட்டா இருந்த விஷயத்தை எடுத்துருவார் இந்த வக்ர காலத்துல. அதே மாதிரி பண வரவு திடீர்னு நின்றுடும். ஒரு பெரிய லாபம் வந்து டக்குன்னு நின்றுடும். ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்கன்னா அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடும். ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, வேலையில ஜாயின் பண்ணாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அந்த வேலையில இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவர்கள் இவர்களை விட்டு விலகிடுவார்கள். இல்லைன்னா இவங்களுக்கு புது ஆர்டர் கிடைக்கிறது நின்றுடும். அதே மாதிரி ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்து இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சேர்ந்துருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு திருப்பி இன்னொரு வாட்டி சண்டை வந்து நீ அதை சொன்ன இதை சொன்னு அவங்களுக்கு ஒரு கேப் விடுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அப்ப இந்த வக்ரகாலம் 120 நாள்